பெட் கவர், பில்லோ கவர்லாம் துவைக்க போட்ட உடனே பெட்ஷீட் கவரை மாற்றாதீங்க. பெட்டை அப்படியே ஃப்ரீயாக ஒரு 1 ஹவரோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க டர்ட்டி வந்து அந்த ஃபேன் காற்றுல இல்லை ஜன்னல் காற்று வழியாகவே போகணும். உடனே மாற்றினீங்களா அதில் இருக்க டஸ்ட்டோட அப்படியே இந்த கவரை போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம துவைச்சதை போட்டுமே யூஸ் இருக்காது. மாவு இந்த டைம் வந்து ரேஷன் அரிசி சேர்த்துருக்காதனால உளுந்தை கொஞ்சம் பார்த்து தான் அரைக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா ஃப்ளப்பியாக வரும். மாவை போட்டு விட்டுட்டு கையோடு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாவை அள்ளி வச்சுட்டு சாப்பாடும் ஒரு சைடு வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பாடு தான் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், ரசம் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்றனால கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸோடு கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி கேரட், கொஞ்சம் கேப்சிகம், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாடலில் தான் செஞ்சேன். ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட் எனக்கு இந்த மாதிரி ரைஸ்லாம் பிடிக்காது, அவ்வளோவா பிடிக்காது. பட் ஃப்ரைட் ரைஸ் மாடலில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றனால கேப்சிகம் எந்த ரைஸாக இருந்தாலும் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த முட்டை மசாலா எப்படி செய்கிறது? சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ரைஸும் முட்டையும் எப்படி செஞ்சேன்றதை ஷார்ட் வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து செய்யும்போது கேப்சிகம்லாம் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடாத பசங்க கூட கேப்சிகம் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. பட் வந்து கேப்சிகம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் அதிகமாக வந்து பீரியட்ஸ் டைமில் ப்ளீடிங் ஆகுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த டைமில் கேப்சிகம்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இரத்தப்போக்கை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். அதாவது கேப்சிகம் மேலே அவ்வளோ ஒரு வெறியாக இருந்த டைமில் தான் கேப்சிகமோட நன்மை தீமையெல்லாம் படித்தேன். ஃபைனலி இன்றைக்கி ஃபுட்டு இதுதான். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.